لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது பெற்றோர்கள் சம்பந்தமான ஒரு பகுதியில் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பெற்றோர்கள் சம்பந்தமான பகுதியிலே நாம் அதனது இறுதி பகுதியில் இருக்கிறோம். சட்டம் சார்ந்த பகுதியில் இறுதி பகுதியிலே இருக்கிறோம். அதில் பெற்றோர்களை திருமணம் முடித்து வைத்தல் சம்பந்தமான பகுதியை நம்ம என்ன செஞ்சோம், அதில் பார்த்து திருமணம் முடித்து வைத்தல் என்பதுதான் ராஜிஹானது. அது கடமை என்ற இடத்துக்கு என்ன செய்யும் வரும். அவர்களுக்கு வசதி இருக்கும், பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு வசதி இருக்குமாக இருந்தால் அவருடைய காரண காரியங்களோடு பார்த்தோம். என்னுடைய 4வது பகுதி என்னன்னு சொன்னால் அஹ்துல் வாலித் மின் மாலி வலதி, அதாவது தந்தை தன்னுடைய பிள்ளையுடைய சொத்திலிருந்து என்ன செய்தல், எடுத்தல் அப்படி என்ற ஒரு தலைப்பு என்ன செஞ்சுக்கிறாரு, போட்டிக்கிறார். அப்படி எடுக்கலாமா? ஏன்னா ஏற்கனவே ஹதீஸ்கள்லாம் வந்திருக்குது. அப்போ அதை எடுக்கலாமா, எவ்வளோ எடுக்கலாம்? இப்போ அவருக்கு ஒரு நிலம் ஒன்று இருக்குது, முழு நிலத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, அவர்கிட்ட பேரில் என்ன செஞ்சிட்டாரு, எழுதி எடுத்துட்டார். உன்னோட சொத்து ஃபுல்லாக நமக்கு தான் அப்படின்ற எல்லாத்தையும் எழுதி எடுக்கக்கூடிய நிலைமை. இந்த கோவக்கார ஒரு தந்தையாக இருக்கலாம், அவர் ஏதோ ஒரு வேலையை ஒன்று பார்த்துட்டாருடா, அப்போ என்ன செய்யறது? இந்த மாதிரியான இடங்கள்ல மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படி என்று சொல்றது. இது 2 நிலைமை. உண்டு ஐஹ்தாஜல் வாலிதானி இலா மாலில் வலத் கல்ஹாஜத்தில் என்ன உண்டு. பெற்றோர்கள் தாய் தந்தைக்கு தேவைப்படுது பிள்ளையோட சொத்து, தின்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, மருத்துவத்துக்கு, இருப்புக்கு, அவங்களோட அன்றாட செலவுகளுக்கு, வசதிக்கு, சேவைக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேவைப்படுகிற சந்தர்ப்பத்தில் அப்போ நம்ம வாஜிபடி பார்த்துட்டோம். அவங்க என்ன செய்யணும், அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்குமாக இருந்தால், வசதி இல்லாட்டி வாஜிப் இல்லை, வசதி இருந்தால் அதுக்கு செலவழிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது வாஜிப். எப்படி வசதி என்றதெல்லாம் நம்ம அதை பார்த்துட்டோம். எனவே அந்த நேரத்தில் எடுக்கலாம். மகன் இல்லாது விட்டாலும் எடுக்கலாம். மகன் இல்லாது விட்டாலும் இப்போ மகன்கிட்ட காடு இருக்குது, என்ன செய்யலாம், தேவையானதை அவங்க தேவையான அளவுக்கு என்ன செஞ்சிடலாம், அவங்க எடுத்துடலாம். அதை பற்றி மகனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி என்ற கடைமைகள் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. மகன் அதை செலவழித்து தான் என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டும். அவங்கள்ட்ட பணம் ஒன்று தான் எடுக்கலாம். அதுக்கு யாரிடத்திலும் அவங்க அனுமதி கேட்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. மனைவிட்டு அனுமதி கேட்கணுமுண்டோ, யார்கிட்ட அனுமதி கேட்கணுமுண்டோ அப்படி ஒரு அவசியம் இல்லை. அப்படி அனுமதி கேட்குற மாதிரி வச்சிருந்தா அவர் ஆக்குன்லி வாலிதே, தன் பெற்றோர்களுக்கு நோவினைப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளையாக தான் அவர் என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். இன்னொன்று என்னென்னு சொன்னால், தேவையான நிலைமையில அது நாங்கள் பார்த்துட்டோம். தேவையான நிலைமையில் அவர் இல்லை, ஆனால் ஒரு வசதிக்காக கொஞ்சம் என்ன ஒரு நல்ல வசதியாக இருந்துருவோம், கொஞ்சம் இதாக இருந்துருவோம், வேறு வேறு காரணங்களால் ஆடம்பரமாக இருந்துருவோம், அப்படி என்பதற்காக அவர் பணத்தை எடுக்கிறார். இது இந்த விஷயம்தான் என்ன வாழ்க்கையை கொஞ்சம் என்ன இன்னும் கொஞ்சம் மெருகேற்போ அவருக்கு இன்னொரு மனைவி இருக்கலாம், அல்லது தாயையே கொஞ்சம் சிறப்பான முறையில் என்ன வச்சுக்கொள்ளணும் அப்படி என்பதற்காக வேண்டி இப்படி தான் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணுன்ற ஐடியா இருக்குது. அப்படி அதை என்னது அவரோட சொத்து ஃபுல்லாக நம்மளுக்கு தான் சொல்லி எடுத்து வாங்கி கொடுத்து பார்த்தா இவருக்கு என்னது பாதிக்காத அமைப்பில் தான் எடுத்துக்கிறாரு. ஆனால் அவருடைய பெரும்பங்கு இவருக்கு என்ன செய்யுது, போகக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்குதுன்னா இது சட்டம் என்ன, ஒரு தந்தைக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது என்கின்ற சட்டம் சம்பந்தமாக இவர் அவர் பல காரணங்கள் இருக்கலாம். ஆடம்பரத்தை அதாவது உணவுல, குடிபானங்கள்ல, ஆடையில, தங்குமிடத்துல, அதுபோல வாகனத்துல, பிரயாணத்துல, இது போன்ற விஷயங்களுக்கு செலவழித்து இது கூடுமா? அதுபோல விருந்தோம்பலுக்கு அதுபோல சதக்காக்கள் கொடுக்கறது, ஹதியா கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, எடுத்து அடுத்த பிள்ளைக்கு என்ன செய்யறது, கொடுக்கறது, இதெல்லாம் இவர் ஒரு மகண்ட சொத்துல அவர் நினைச்ச மாதிரி இஷ்டப்படி அந்த மாலுக்கள் அபி நீனும் உன்னோட சொத்தும் உன்னோட தந்தைக்குரியவர் தான் என்ற இடத்துல எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்றா, ஒரு ஜவாப் எத்தஃபர்ராஃபி மஸ்அலத் 2 மஸ்அலாவா இது மாறும். விளங்கிட்டா? ஒன்று எப்படின்னு சொன்ன முதல் மஸ்அலா என்ன, இஹ்தலஃபல் ஃபுகஹா யர்ஹமுஹுமுல்லாஹ், சரியா, தேவையில்லாத நேரத்தில் இப்படி எடுக்கலாமா அப்படி என்ற விஷயத்துல கருத்து முரண்பாடு இருக்குது. 2 மசாலா வரும். முதல் மசாலா என்னன்னா, தேவையில்லாத நேரத்தை அப்படி எடுக்கலாமா என்றதுல கருத்து முரண்பாடு இருக்கு. முதலாவது என்ன அப்படின்னா, மத்ஹபு அபி ஹனீஃபா வ மாலிக் வ ஷாஃபிஈ அப்படின்னா 3 அறிஞர்கள், அஹ்மத் பின் ஹம்பலை தவிர, இவங்களுடைய மத்ஹப் என்ன அப்படின்னா, அன்னஹு லைஸ லில் அபி ஐ யஅஹுத மின் மாலி வலதிஹி இல்லா பிகத்ரி ஹாஜதி, அத்தியாவசிய தேவைக்கு மாத்திரம் தான் என்ன செய்யலாம், அவர் தன் பிள்ளையோட சொத்துலேருந்து என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதுக்கு அவங்க அந்த மாலுக்களி அபிகைக்கு விளக்கங்கள் சிலது சொல்றாங்க. அது என்னென்ன பார்ப்போம், சரியா? இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. 2வது அறிஞர் மத்ஹபு அஹ்மத் பின் ஹம்பலுடைய நிலைப்பாடு என்றா, அன்னலில் அபி ஐ யஅஹுத மின் மாலி வலதிஹி மாஷா, எதையும் அவர் விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். வயதமல்லகஹு மஅ ஹாஜத்தில் அபி இலா மா யஅஹுதுஹு வமா அதமிஹா, அதாவது சகீரன் கானல் வலது கபீர், புள்ள சின்னவராக இருந்தாலும் சரி,
பெரியவராக இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு ஒரு சொத்து இருக்கும், ஏதோ ஒரு வயலில் ஒரு சொத்து இருக்கும். அது அவர் சிறியவரோ பெரியவரோ, தேவை இருந்தோ தேவை இல்லையோ, விரும்பினத்தை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒமாலுக்க லி அபிக், அவ்வளோதான். இந்த ஹதீஸை வச்சு அவர் என்ன செய்கிறாரு, அந்த முடிவுக்கு வராரு. வஹுவமின் முஃப்ரதாத்தில் மதஹப், அதாவது 3 மதுஹபுகள் விட்டு ஒரு மதுஹப் முரம்படுமே, அப்படி முரம்பட்ட முஃப்ரதுகளில் இந்த ஒரு சப்ஜெக்டும் இருக்குது. அப்போ ஆனால் அவங்க சில ஹனாபிலாக்கள் சில நிபந்தனைகள் சொல்றாங்க. ஹனாபிலாக்கள் ஹம்பலி மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள் வந்து சில நிபந்தனைகள் சொல்றாங்க. சரியா? அது என்ன அப்படி என்று சொன்னா, அதாவது அல்லா யுஜஹிஃப பில்வல், அப்படி எடுக்கிறது வந்து பிள்ளைய வந்து கஷ்டத்துல போட நிலைமைக்கு போயிடக்கூடாது. அவரை நஷ்டப்படுற வைக்கிறதுக்கு, அவரை கடன் படுற வைக்கிறதுக்கு, ஊட்ட விட்டு வெளியாகிற வைக்கிற அளவுக்கு, அவரை பாதிக்கிற அளவுக்கு வைக்கக்கூடாது. பிள்ளையுடைய அன்றாட தேவை இருக்குது, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைக்கும் இந்த தேவையை பாதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அது தவிர என்ன செய்யலாம், எடுத்துடலாம் அப்படின்றாங்க. ரெண்டாவது அப்படின்னா அவங்களோட அந்த இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளையோட அக்கௌண்ட்டில் வந்து அன்றைக்கு ஒரு 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 1 லட்சம் இருக்கணும் வைங்க, அன்றையோட செலவு அது இது அவருடைய கணக்கு எல்லாம் போக 90,000 கேட்டால் 90,000 அவர் என்ன செய்யலாம், எடுத்துடலாம். எந்த பிள்ளையும் என்ன செய்யலாது, பிள்ளை வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து அல்லா யஹுத மின் வலதின் ஃபயுத்தியஹுல் ஆகர் ஃபயுத்தியஹல் அல் ஆகர், அதை வந்து அல்லா யஹுத மின் வலத் ஒரு பிள்ளைகிட்ட எடுக்கிறது, ஃபயுத்தியஹு அல் ஆகர், அடுத்தவருக்கு என்ன செய்யறது, எடுத்து கொடுக்குறது. எடுக்கிறது சரி, செலவுக்கு நான் பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தலை, 90,000 எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவேன். சரியா? இந்த நிலைமைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து வரக்கூடாது. உங்களை தேவைக்காக நீங்க எடுக்கிறமே தவிர அடுத்த சகோதரர் கொடுக்கறதுக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. மூன்றாவது அல்லா யகூன தமல்லுக் ஃபீ மரதி மௌத்தி அஹதின் மினல் அபி அவில் வலதி, அதாவது இந்த எடுக்கிற சொந்தமாக்குற அந்த நேரம் மகனோ தந்தையோ மரணப்படுக்கையில் இருக்கக்கூடாது. மகனோ தந்தையோ மரணப்படுக்கையில் இருக்கக்கூடாது. இந்த மரணப்படுக்கையில் இருக்கக்கூடாது சட்டம் வந்து உங்களுக்கு இது வெளிப்படையாக பார்க்கல, அது ரீசன் விளங்காது. மரணப்படுக்கை என்றதுல சொத்தை எடுக்கிறதுன்றது வந்து வாரிசுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது. அது வந்து வாரிசுக்கு பாதிப்பை மரணப்படுக்கையில் தலாக் சொன்னா அந்த தலாக் கேன்சல் ஆயிரும். ஏன்னா மனைவிக்கு சொத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிற பாட்டி தலாக் பண்ணி விட்டுரும். அந்த நேரத்தில் மௌத்தா போகிற இந்த டைம்ல இவ்வளோ அநியாயம் சொத்து போகக்கூடாதுன்னு அவளுக்கு டைவர்ஸ் பண்ணி விட்டா அந்த சொத்து பிரச்சனை. இதனால வந்து மௌத்தாக போற நேரத்தில் யாரும் அடுத்தவண்ட சொத்தை எடுக்கிறது பிள்ளை. என்ன காரணம், அது பாதிக்கிறது யாருக்குன்னா வாரிசுக்கு அது வந்து என்ன செஞ்சிடும், பாதிப்பாக வந்துடும். அப்படி என்பதனால அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. அல்லா யகூனல் அபு காஃபிரன் வல் வலது முஸ்லிமன், வாப்பா காஃபிராக இருந்து புள்ள முஸ்லீமா இருக்கக்கூடாது. ஏன்னா வாப்பாட அங்க வந்து ஒரு குஃபருடைய நோக்கம் ஒன்று இருக்குது. அதனால வந்து புள்ளையோட சொத்தை அப்படியே நஷ்டப்படுத்தணும் என்ற நோக்கத்திலையும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வாப்பா காஃபிரா இருக்கிற நேரமும் அது சரி வராது. அல்லா யகூனுல் அபு ஐயகூனல் அபு ஹுர்ரன், தந்தை வந்து சுதந்திரமானவராக என்ன செய்யணும், இருக்கணும். அது ஒரு இஸ்லாமிய யுத்தம் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் உள்ள பகுதி. அடுத்தது 6வது யகூனமா யஹுதுல் அபு ஐனன் மௌஜூதத்தன் வலைஸ தைனன்றி வலதி, அது வந்து புள்ள எடுத்து வச்சுக்கிற சொத்து வந்து இன்னொருக்கு கொடுக்க கடன் ஆக்கப்படாது. யாரையோ கடன் அவர் எடுத்து வச்சுக்கிறா அதை எடுத்து வந்துடப்படாது. அது ஐனன் அவருடைய சொந்தமான உண்டாக அதை என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும். அடுத்தது வந்து எடுக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது சொந்தமாகுது என்ற நியத்தோடு அல்லது வார்த்தையை சொல்லி தந்தை என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அது அவருக்கு முழுமையாக சொந்தமாகிவிடும். அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் அந்த 3 அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஆதாரம், 3 மதுஹப் அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஆதாரம், ஹம்பலி மதுஹப் இல்ல மற்றவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது தந்தைக்கு சொந்தமானது தந்தைக்கு தான், மகனுக்கு சொந்தமானது மகனுக்கு தான். அதனால சொந்தமாகுதல் ஒன்று என்ன செய்யலாது, வர முடியாது என்பதற்கு அவங்க முக்கியமான வாதம் வைக்கிறாங்க. அது என்னன்னா, குர்ஆன்ல வந்து சூரா நிசால 11 வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய கற்பை பேணிக் கொள்வார்கள், இல்ல அலா அஸ்வாஜி, தங்களுடைய மனைவிமார்கள், அவுமா மலக்க தைமானும், தங்கள் வலது கரம் சொந்தமாக்கி கொண்டு, அதாவது தங்களுக்கு கூட அடிமை பெண்கள், இன்னஹும் கைரு மலூமீன், அவர்கள் நிந்திக்கப்பட மாட்டார்கள். ஃபகான மா யம்லிகுல் இப்னு மினல் இமாஇ ஹலாலன் லஹு வதுஹுன்ன வ ஹராமன் அலா அபிஹி வதுஹுன், இது வந்து யாருக்கு சொந்தம் எப்படின்னா மகனுக்கு தான் சொந்தம். மகனுக்கு சொந்தமா எல்லாம் என்ன வாப்பாக்கு சொந்தம் வேண்டா, இதெல்லாம் மகனுக்கும் என்ன செய்யும், ஹலால் ஆயிரும். அடிமை பெண்கள் என்ன அந்த தந்தைக்கும் என்ன செஞ்சிடும், ஹலால் ஆகிரும். மகனுக்கு சொந்தமான அடிமை பெண்கள் தந்தைக்கும் சொந்தமான அடிமை பெண்கள் ஆகிட்டுண்டா அவர்களோட குடும்ப வாழ்க்கையில சேர்றது, உறவுல சேருவது தந்தைக்கு ஹலால் ஆயிரும். ஆனா ஹராம்ன்றது எல்லாருக்குமே என்ன இஜ்மா, ஒரு அறிஞர் கூட அதுல விதி விலக்கு இல்லை. அப்படி இஜ்மா இருக்கிற டைம்ல எப்படி மகனுக்கு சொந்தமானதெல்லாம் முழுசா என்னது சொந்தம் என்ற கருத்துல அந்த ஹதீஸை எப்படி விளங்குறது, இது உண்டு. வலி அபவைஹி லிகுல்லி வாஹிது மின்ஹுமா சுதுசு மிம்மா தரக், இது வந்து சூரத்துன் ஃபர்ஸ்ட் சொன்ன மஆரிஜ் 29:30, இது சூரத்துன் நிசா 2வது வசனம். மகன் மரணிச்சா தாய்க்கு 6 உண்டு, என்னது மகனுக்கு 6 உண்டு, தந்தைக்கு 6 உண்டு வருது. அப்ப மகன் ஊடாகத்தான் மகனுக்கு பிள்ளைக்கிறத வச்சுத்தான் வாப்பக்கே 6 உண்டு சொந்தமாகுது, உம்மாவுக்கு 6 உண்டு என்ன செய்யுது சொந்தமாகுதுன்னு சொன்னா, மகன் இல்லாம சொந்தமாகுதுல ஒன்று என்ன செய்ய போறது இல்லை, அங்க வரப்போவதில்லை. எல்லாமே தந்தைக்கு சொந்தம் வந்துட்டுன்னா அது எப்படி 6 உண்டு பகுதி என்ன செய்யும்,
அங்க வரப்போகுது என்ற ஒரு வாதம் என்ன செய்யுது அங்க மிச்சம் தெளிவா இருக்குது. அதனால உம்மாவுக்கு ஒரு நசீபு வச்சுட்டு பாப்பட சொத்து முழுசா பிள்ளைக்கண்டா உம்மக்கு ஒரு நசீப் அங்க என்ன செய்யலாம் பங்குண்டு வர இயலாது. சரியா? தமிழ் நசீபண்டா அவனோட விதி, இங்க நசீபண்டா பங்கு. சரியா? அப்போ ரெண்டாவது என்னன்னு சொன்னால், ரெண்டாவது செய்தியா அவங்க என்ன வைக்கிறாங்கடா, இன்ன திமாக்கும் வம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களுடைய சொத்துக்களும் உங்களது இரத்தமும் ஹராம் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த ஊர்ல இந்த மாசத்துல இந்த நாள்ல எப்படி அது புனிதமோ அது போல உங்களுக்கு என்னது அது ஹராம்னு சொல்றாங்களே. இது தந்தைக்கும் தாய்க்கும் தான் எல்லாருக்கும், எல்லாருடைய சொத்தையும் தனித்தனியா சொன்ன விஷயம். இது தந்தையுடைய சொத்துல அவருக்கு உரிமைக்கு, இவருடைய சொத்துல அவருக்கு உரிமைக்கு என்ற அடிப்படையில் இது வரல. எனவே இது காயிதா ஷரஇய்யா, ஒரு இஸ்லாமிய ஒரு அடிப்படை, இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அம்சம் என்பதனால தந்தை இதுக்குள்ள என்ன செய்யலாது வர முடியாது. அது போல என்னது லா யஹில்லு மாலு முஸ்லிமின் இல்லா பி தீபி நஃப்ஸி, ஒரு மனிதனுடைய சொத்து அடுத்தவருக்கு ஆகாது என்ன மனம் இருந்தாலே தவிர. இதுவும் அது எல்லாருக்குரிய காயிதா தான், தந்தை ஆய்க்கலாம் தாய் ஆய்க்கலாம், எல்லாருக்குரிய காயிதா தான் இந்த ஹதீஸ். அடுத்ததாக குல்லு அஹதின் அஹக்கு பிமாலிஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசு அஜ்மாயின், இந்த ஹதீஸ் என்ன அதாவது பலகீனமான ஹதீஸ். அதாவது ஒவ்வொருவரும் தன் சொத்து மீது என்னது தன் தந்தையை விட தன் பிள்ளையை விட மிகவும் அருகதையானவர், தண்ட சொத்துக்கு தான் அருகதை மற்றவர்களை விட ஒரு ஹதீஸ் வருது, தந்தையை விடன்னு வருது. ஆனா அந்த செய்தி தாரகுதீன்ல வரக்கூடிய செய்தி, அது ஷேக் அல்பானி என்ன செய்யறாரு தஈஃபான செய்தி என்றார். அப்ப அந்த வாதத்தை அதுக்கு எடுக்கலாம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது தேவை ஏற்பட்டோ தேவை ஏற்படலையோ மகனுக்கு வந்திருக்கக்கூடிய சொத்து மகனுக்கு முழுமையான உரிமை சார்ந்த சொத்து, அதுல சக்காத்து கடமையாகுது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடமையாகுது. அப்படி இருக்கிற டைம்ல சரியான ரூட்ல இல்லாம இன்னொருத்தருக்கு அதை என்ன செய்யலாம் சொந்தமாக முடியாது. அடுத்தது தந்தை மகனுக்கு அன்பளிப்பு செய்வது கூடுமென்று வருது, ஆறாவது வாதம். எல்லாருமே தந்தை மகனுக்கு அன்பளிப்பு செய்யலாம்னு வருது. தந்தை மகனுக்கு அன்பளிப்பு செய்யறது கூடுமெண்டா, தந்தை மகனுடைய சொத்து ஃபுல்லா தந்தைக்குண்டா அன்பளிப்பு செய்யறதுல அர்த்தம் என்ன இல்ல, திருப்பி ரிட்டர்ன் என்ன அவருக்கு தான் வரப்போகுது. எனவே இந்த வாதம் என்ன, அவருக்கே உள்ள உண்டு, அவரே என்னது மகனுக்கு, அது அவருக்கே உள்ள உண்டு, அவர் மகனுக்கு கொடுத்த மாதிரி ஆயிரும், ஏன் திருப்பி அவருக்கு தான் வரப்போகுது என்பதனால. எனவே இந்த வாதமும் பிழையானது அப்படின்றான். ரைட், இது இவர்களுடைய வாதம். ஹம்பலி மத்ஹப் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப், நாம் அவருக்கு ஹிபத்தாக கொடுத்த இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் இப்ராஹிமுக்கு என்ன செஞ்சோம் அன்பளிப்பாக கொடுத்தோம். ஹிபா குர்ஆன் வசனம் அது தெளிவா என்ன செய்து அவருக்கு பிள்ளைகள் ஹிபத் என்று சொல்லுது, சொந்த. வஹப்னா லஹு யஹ்யா, ஜக்கரியாவுக்கு யஹ்யாவை கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வாதம் சூரா 84 சூரா அன்பியா 90. எனவே அவருக்கு கொடுக்கப்பட்டது ஹிபத்தாக கொடுக்கப்பட்ட அவருடைய சொத்து ஃபுல்லா என்னது இவருக்கும் சொந்தம் தான். இதுக்கு என்ன பதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, பிள்ளை ஹிபத்தாக கொடுக்கப்பட்டதற்காக அவருடைய சொத்து ஃபுல்லா அவருக்கு என்னது சொந்தம், வசதி படைத்த வாப்பாவுக்கு ஒரு சொத்து ஃபுல்லா சொந்தம் அப்படி என்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு நஸா இது என்ன செய்யலாது இருக்கல. இல்லையா புள்ள அடிமைன்ற அர்த்தமா போயிது, அவருக்கு சொந்தம் அப்படின்னா ஹிபத் என்பது சொந்தம் என்ற அர்த்தத்தில் நீங்க விளங்குவீங்களா, இந்த புள்ள வாப்புக்கு அடிமை என்ற அர்த்தம் தான் வந்துடும். ஏன்னா ஹிபத் ஒரு அடிமை எப்படி அன்பளிப்பா கொடுத்தா சொந்தமோ அதே போல பிள்ளையும் அவருக்கு சொந்தம் அப்படின்னா முழு சொந்தம் விற்கலும் வாங்கலும் வேண்டிய செய்யலாம் அர்த்தத்துக்கு என்ன செஞ்சுட்டு வந்துடும். நீங்க அந்த அர்த்தத்தை என்ன செய்யறது இல்லை சொல்றது இல்லை, சொத்துக்கு மட்டும் தான் என்ன செய்றீங்க கொண்டு போறீங்க, நபருக்கு என்ன செய்றீங்கல்ல கொண்டு போறீங்கல்ல. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஆதாரத்தில் என்ன செய்யுது பலகீனம் ஒன்று இருக்குது. அடுத்தது என்னன்னு சொன்னா, அவர் அதாவது இவர்களுடைய வாதங்கள் உண்டு. அதாவது நீங்க சாப்பிடுகிற நேரத்தில் சொல்ற டைம்ல வலா அலா அன்ஃபுசிக்கும் அன் தஅகுலு மின் புயூத்திக்கும், உங்களோட வீடுகளை சாப்பிடுவது, அவ் புயூத்தி ஆபாய்க்கும், உங்க தந்தையுடைய வீடுகளில் சாப்பிடுவது, அவ் புயூத்தி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார வீடுல சாப்பிடுவது அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்லிக்கிட்டு வரான். இதுல மகன்மார்களோட வீடுகள் சாப்பிட சொல்லல, சரியா? மகன்மார வீடுகள் சாப்பிடலாம் என்று சொல்லலேண்டா காரணம் அது அவருக்குரியதான், அதனாலதான் சொல்லல, சரியா? மகன்மார வீடுகளில் சாப்பிடுதல் என்பது அது அவருக்கே சொந்தம் என்பதனாலதான் அதை சொல்லவில்லை அப்படின்னு சூரத்து 61 வசனத்தை வச்சு என்ன செய்யறாங்க இதுல சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதை சொன்ன உடனே சொன்னா, இந்த சாப்பிடுதல் அனுமதி என்பது தேவையுடைய நேரத்தில் சாப்பிடுதல் அனுமதி என்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த இடத்துல வருது, சரியா? ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இதை சொல்லாம இருந்ததே எதற்காக அப்படின்னு சொன்னா, தந்தை மகன் உறவுடைய நெருக்கம் என்பது மற்ற உறவுடைய நெருக்கத்தை விட அதிகம் என்பதனாலதான். மற்றவைகளை சொல்லணும், மகண்ட வீட்டில் சாப்பிடுதல் என்பதை பொறுத்த வரைக்கும் என்ன அது ஒரு அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் உண்டு இல்லை என்பதனாலதான் இந்த இடத்துல என்ன செய்யல சொல்லப்படவில்லை என்றாங்க. வாதத்துல பல மத்ததுக்குரிய பதில் மாதிரி இந்த வாதத்துடைய வலு இல்லாது விட்டாலும் நியாயம் ஒன்று அந்த இடத்துல என்ன செய்து இருக்குது. காரணம் தந்தை மகனுடைய உறவுல அந்த அதிகாரம் மற்ற எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கின்ற வாதம் சரியானதுதான். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வாதத்தில் மிக முக்கியமான ஹதீஸ் இது. எது? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். என்னுடைய தந்தை என்ன
சொத்தை என்ன செய்கிறார், எடுக்க பார்க்குறாரு, முழு சொத்தை என்ன செய்கிறாரு, அதிகாரப்படுத்த பார்க்குறாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ் அந்த ஒமாலுக்கலி அபிக், நீனும் உனது சொத்து உனது தந்தைக்கு தாண்டு என்ன செஞ்சுக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறேன். இந்த ஹதீஸ் வந்து மிக தெளிவாக என்ன செய்து இதை சொல்லுகிறதே அப்படின்றது அவங்களுடைய வாதம். இதுக்கு ஃபுகஹாக்கள் வந்து நிறைய என்ன பதில் சொல்கிறாங்க. இமாம் தஹாவி என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அதை லைசா அல தம்லீக் மின்ஹுலில் அப், இது வந்து முழு சொத்தும் சொந்தம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதல்ல. இது எதனால் சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், தந்தை ஒன்று ஆசைப்படுற டைமில் பிள்ளை வந்து அதில் என்ன செய்யக்கூடாது, முரம்படாமல் இருக்கணும். ஏனென்றா நீ உடைய தந்தையுடைய உழைப்பாட உருவாக்கினவன் தான், ஆனால் ஆசைப்பட்ட விஷயங்களை கொடுக்கணும் என்ற கருத்தில் தான் இந்த வார்த்தை என்ன செஞ்சு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால தான் என்ன நீங்கள் பார்க்கலையா, அந்த ஒமாலுக்கலி அபீக் அப்படி என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் மகன் வந்து எப்படி சொத்து நீங்கள் அவங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறீங்களோ அதே போல் மகன் அவருக்கு சொந்தமாகல, அடிமையின் அடிப்படையில் சொத்து சொந்தம்னா நினைச்ச மாதிரி இயங்கலாம். அதே போல் மகனை அவர் நினைச்ச மாதிரி என்ன செய்யலாம், இயக்கலாம் இடத்துக்குள்ள அவர் என்ன செய்யலை, வரவில்லை. எனவே இது வந்து ஒரு சொல்ல போனால் ஒரு இலாஃபத்து தக்ரீம், ஒரு சங்கைப்படுத்தலுக்கான ஒரு இணைப்பை தவிர இது உரிமைப்படுத்தலுக்கான இணைப்பை என்ன செய்யலாம், எடுக்க முடியாது. அடுத்த இமாம் இப்னு ஹிப்பான் சொல்றாரு, அஜ்னபிகளை நீங்க அந்நியர்களை சொத்து விஷயம் கேட்டா எப்படி நீங்க டீல் பண்றீங்களோ அது மாதிரி தந்தை என்ன செய்ய வேண்டாம், டீல் பண்ண வேண்டாம் என்பதற்காக சொல்லப்பட்டது. நளினமாக வார்த்தையிலும் செயலிலும் அவரோட நீங்க நடந்து கொள்ளுங்க, ஏனென்றா அவரால் தான் நீங்க என்ன செஞ்சீங்க, உருவாகினீங்க என்ற கருத்துல சொல்லப்பட்டது. இமாம் இப்னுல் அரபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அன்ன அபாக்க கான சபப வுஜூதிக், நீ உருவாகிறதுக்கு உன் தந்தை என்ன காரணமாக இருந்தாரு. வுஜூதுக்கு கான சபப வுஜூதி மாலிக், நீ இருப்பது உன் சொத்து உருவாகிறதுக்கு என்ன செஞ்சது, காரணமாக அமைஞ்சது. ஃபசார் லஹு பிதாலிக ஹக்குன் கான பிஹி அவுலா மின்க பினஃப்ஸிக மாலிக், அதனால உன் சொத்துல அவருக்கு ஒரு உரிமை இருக்குது, உன் சொத்துல ஒரு அதிகார உரிமை அவருக்கு வருது என்றதுதான் அந்த இடத்துல என்ன செய்து சொல்லப்பட்டுச்சு. இமாம் ஹத்தாபி என்ன சொல்றாருன்னா, அன்னல் அப் அந்த இது ஹத்தாஜ இலா மாலிக் அகத மின்க கதர் ஹாஜா, உன் சொத்துல அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவருக்கு தேவையான அளவு இதை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். கமா யஹ்து மின் மாலி நஃப்ஸி, தண்ட பணத்தில் எப்படி எடுப்பாரோ அது மாதிரி மகண்ட பணத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்ற கருத்துல தான் இது சொல்லப்பட்டுச்சு. உண்மையில அதுதான் அந்த ஹதீஸை பார்க்குற டைம்ல நல்லா விளங்குது. இல்லை என்ற வாப்பட சொத்து அவரோட வாப்பா எடுத்திருந்து, அவரோட சொத்து அவரோட வாப்பா எடுத்திருந்தா யாருக்கு சொத்து நினைஞ்சிக்காது, வந்திருக்காது, மீராசும் நடந்திருக்காது என்றதான் உண்மையிலே ஒரு சரியான ஒரு வாதமாக நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற ஹதீஸை வைக்கிறாங்க. என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது தஹ்ரீஜெல்லாம் பார்த்தோம். இன்ன அத்தியபமா அக்கல ரஜுல் மின் கஸ்பி, ஒரு மனிதன் சாப்பிடுவ தன் உழைச்சி சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இன்ன வலதுகும் மின் கஸ்பி, புல்ல வந்து அவரோட உழைப்புல உள்ளதுதான், அவனை புல்ல தந்தா அது உழைச்சி சாப்பிட்ட மாதிரி தான் அப்படின்ற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸும் இதைத்தான் சொல்லுது அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இதெல்லாமே தேவையான நேரத்தில் எடுக்கப்படக்கூடிய அர்த்தத்தை தான் இது என்ன செய்ய சொல்லுதே தவிர தேவை இல்லாத நேரத்திலும் என்ன சொத்துக்களை வந்து எடுப்பதற்கு இது சொல்லலை. காரணம் நாங்கள் சொன்ன ஏற்கனவே சொன்ன அடிப்படைகள் இருக்குது. ஒவ்வொருடைய சொத்து அவருக்குரியதுதான், மற்றவர்கள் ஹராம் தான், மனமும் வந்து தவிர என்ன எடுக்கக்கூடாது என்ற காய்தால மகன் விதிவிலக்கண்டு எங்கேயுமே என்ன செய்யல வரவில்லை. அதனால அந்த காய்தா அப்படியே என்ன செய்யலாது, ஒதுக்கி முடித்து விட்டு இதை என்ன செய்யலாம், எடுக்கல. இது தேவைக்கு மகனுக்கும் தந்தைக்கும் உள்ள உரிமையை மட்டும் தான் என்ன செய்யுது இது காட்டுகிறது அப்படின்றாங்க. அது போல என்ன, அதாவது தந்தை வந்து மகனுக்கு மற்றவர்கள் பங்கு கொள்ளாத அளவிலான பொறுப்பு அவருக்கு இருக்குது, வழியாக இருக்கிறது, சொத்துக்களை நிர்வகிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, அதாவது நல்ல தெளிவாக புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கக்கூடிய மகன் மீதும் தந்தைக்கு விலாயத்து இருக்கிறன்றது கருத்து முறைமாடி. யாருக்கு விலாயத்து இருக்கிறா, பருவ வயசு அடையாத, விளங்காத, இன்னும் முறைப்படுத்தப்படாத அல்லது பருவ வயசு அடைஞ்சு புத்திசாலித்தனம் இன்னும் வராதவருக்கு தான் விலாயத் பொறுப்பு இருக்கு. அப்படி இல்லாதவருக்கு தந்தையில அனுமதி கேட்டு தான் திருமணம் முடிக்கணும் எந்த கடமையும் என்ன அதுல இல்லை என்பதனால அவர் தாராளமா என்ன செய்யலாம், இந்த விஷயத்துல உடன்பட முடியாது என்றார். தர்ஜீ கடைசி அவருடைய இறுதி தீர்ப்பு என்ன சொன்னா கவுலுல் ஜும்ஹூர், அதாவது ஷாஃபியா எனது ஹனஃபியா அஹ்னாஃபுகளும் எனது ஷாஃபியாக்களும் மாலிக்கியாக்களும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இஸ்லாத்துடைய அடிப்படையான காய்தா அவங்களோட சொத்து அவங்களுக்குரியதான். ஆனால் தந்தை வந்து தேவைப்பட்டால் எடுக்கிற டைம்ல நீங்க அந்நியர்களை டீல் பண்ற மாதிரி என்ன செய்ய வேண்டாம், டீல் பண்ணக்கூடாது என்பது தான் என்ன சொல்லப்பட்டிருக்குது. வஹாதல் கவுல் ஹுவ இக்தியாருல் இமாம் புகாரி, இதான் இமாம் புகாரியுடைய நிலைப்பாடு. புகாரி இமாம் ஃபிக்ஹ் புத்தகம் உண்டு இல்லையே, சஹீஹ் புகாரி அவருடைய ஃபிக்ஹ் புத்தகம் தலைப்பு போட்டிருப்பாரு, வமா யஅகுலு மின் மாலி வலதிஹி பில் மஅரூஃபி வலா யதஅத்தா. இமாம் புகாரியுடைய தலைப்பு, அதாவது தன்னுடைய பிள்ளையுடைய சொத்திலிருந்து முறையாக அவர் சாப்பிடலாம், அதில் எல்லை மீறக்கூடாது என்று தலைப்பு போட்டு இமாம் புகாரி என்ன செஞ்சுக்கிறாரு, அதை கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் இன்றைக்குள்ள சவுதி அறிஞர்களுடைய ஃபத்தாவா லஜ்னத் தாயிமாவுடைய தீர்ப்பு இதுதான் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறார், பதிவு செய்யறார். அப்ப இது முக்கியமான ஒரு மசாலா, அந்த ஹதீஸுக்கான ஒரு விளக்கத்தோட இது அமையறதை பார்க்கிறோம். அடுத்ததாக அதாவது இந்த கருத்து முறைமான பெரிய அளவுல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பதில், தாய் எடுக்கலாமா, தாய் எடுக்கலாமாட வாதம் வந்து தந்தை எடுக்கலாமாட வாதத்தை விட மிக குறைவாக தானே செஞ்சிருக்கேன் அதுல வந்திருக்குது.
ஆனால் அந்த வாதத்துக்கு சொல்லப்பட்ட அத்தனை பதில்களும் என்ன தாயுடைய சப்ஜெக்டில் வந்திருக்கிறதால காய்தா ரெண்டு பேருக்குமே என்ன உண்டு தான். ஆனால் அவங்களுக்கு விட இவங்க முரண்பட்டவர்களும் இதில் குறைவு. சரியா? ஏன்னா தந்தை செலவினத்தோடு சம்பந்தப்பட்டவர் ஹதீஸ் நேரடியாக வந்திருக்கின்றதுனால தான் அவர் என்ன செய்வாங்க, இதில் பதிவு செய்வாங்க. அதே பதில் தான் எல்லாருடைய பதில். அடுத்தது 5வது பகுதி கலா உத்துயூர், கடனை நிறைவேற்றுதல். தந்தையுடைய கடன் மகனுடைய கடனா, தந்தையுடைய கடன் மகனுடைய கடனா அப்படி என்று வந்தீங்க அப்படி என்று சொன்னால், அதாவது மார்க்கம் வரவேற்கத்தக்கதாக சொல்லுது, ஆர்வமூட்டுதல் சந்தேகம் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவனுடைய கடன்கள் இருக்குது. அதாவது பரிகாரங்கள், ஜக்காத்துக்கள், நேர்ச்சைகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அதே போல உலக ரீதியான கடன்கள் என்று இருக்குது, அவர் வாங்கிப்பார், இப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருப்பார். இந்த கடன்களை நிறைவேற்றலாம். இஹ்சானில் உள்ளது, மாரூஃபில் உள்ளது, எனது முசாஹபால உள்ளது, அதாவது உறவு பாராட்டுவதில் உள்ளதில் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவைகள்லாம் நிறைவேற்றுறது சிறப்புத்தக்கதுன்றது ஃபித்ரத்தில் உள்ளது. அதுக்கான சில செய்திகளை கொண்டு வரார். நம்ம ஏற்கனவே சொல்லாத சில செய்திகள் மிக அதை சொல்லிடுவோம். புகாரில் வரக்கூடிய செய்தி அப்துல்லா இப்னு அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது 1852 இலக்கத்தில் வருது புகாரியில். ஒரு பெண் ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் ரசூலுல்லாஹ்கிட்ட இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்ஜ ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத், என் உம்மா ஹஜ்ஜு செய்யறதுக்கு நேர்ச்சி வச்சிருந்தா, ஆனால் அவங்க கிடைக்கல, மௌத்தாயிட்டாங்க. அப்போ ஹஜ்ஜு அன்ஹா, நாங்கள் ஹஜ்ஜு செய்யலாமா? அப்போ நம்ம இதற்கு சொல்லிட்டோம் ஹஜ்ஜு செய்யலாம் அப்படின்னு. கால நஅம் ஹுஜ்ஜி அன்ஹா, அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க. அரஐத்தி லவ் கான அலா உம்மிக்கி தெய்னுன் அகுந்தி காதைத்திஹி, அதாவது அகுந்தி காதியத்தஹு, நீங்கள் என்ன, அதாவது ஒரு குடும்பக்கு கடன் ஒன்று இருந்தால் நீங்கள் அதை என்ன நிறைவேற்றுவீர்களா என்று கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க அது ஆம். அப்போ சொல்கிறாங்க என்னது, உக்குதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த கடன் விஷயங்கள் என்ன செய்யுங்க, அவைகளை நிறைவேற்றுவில்லுங்கள். ஃபல்லாஹு ஹக்கு பில் வஃபா, அதை நிறைவேற்றுவதற்கு என்ன அல்லாஹு தாலா தான் கடனை நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதியான. அப்போ உலக கடன்களால் நீங்கள் நிறைவேற்றீங்க தானே, அப்போ அதை விட அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு அஹக், மிகவும் தகுதியானது அப்படின்றாங்க. இதில் வாஜிபாயிகா இல்லைன்றதை நான் அடுத்து பேச போகிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இப்னு ஹஜர் ஒரு குறிப்பு சொல்றார். இந்த மாதிரி குறிப்புகள் தான் நம்ம வரலாற்றை கட்டாயம் பேசணும் எடுத்து விரும்புகிற குறிப்பு. வஃபீஹி, அதில் அன்ன வஃபா அத்தை அல் மாலி அனில் மையத், அதாவது மரணித்தவருடைய கடனை நிறைவேற்றுதல் என்பது கான மஅலூமன் இந்தஹும் முகர்ரரா, அவர்கள்ட்ட இது அடிப்படையிலே பழக்கத்தில் இருந்த ஒரு அம்சம் என்பது இதிலிருந்து தெரிகிறது. வலிஹாதா ஹசுனல் இல்ஹாகு பிஹி, இதனால தான் வாதத்தை அதோட இணைப்பது மிக பொருத்தமாக இருக்குது. வாதத்தைனா ரசூலுல்லாஹ் நீங்க ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க, அதுக்கு அது சிறப்புத்தான் என்றத்தை நிறைவேற்றுறதுக்கு முதலாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட அறிமுகமாகிக்கிறத அடிப்படையா சொல்றாங்க. இப்படி செஞ்சா செய்வீங்களான்னு கேட்டா ஆமன்னு சொல்றதை தான் நம்ம வாதமா வைப்போம். அப்ப அதுதான் இது அப்படி. அப்ப அவங்கள்ட்ட தந்தை தாயுடைய கடன்களை நிறைவேற்றுறது, அது அந்த விஷயங்களை வாழ்க்கையில செய்து கொண்டிருப்பது என்பது ஒரு வளமையில இருந்த ஒரு அம்சம் என்பதை இது காட்டுது என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்யறாரு, அதை சொல்றதை நம்ம பார்க்கணும். அடுத்தது இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி, இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி 1513 இலக்கம் 1854 இலக்கத்தில் வருது. என்னன்னு சொன்னால், ஹத்ரம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஹஜ்ஜத்துல் வதாவுடைய இதில், அதாவது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஹஜ்ஜில் வச்சு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் இன்ன ஃபரீதத்துல்லாஹி அலா இபாதிஹி ஃபில் ஹஜ்ஜி அதரகத் அபி ஷைஹன் கபீரன், என்ற தந்தைக்கு லா யஸ்தவி அலர் ராஹிலா, வாகனத்தில் இருக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் வாஜிபாயிட்டு அவருக்கு வாஜிபாகுது. இப்போ வாஜிபான கட்டம் அவருக்கு என்ன வாகனத்தில் இருக்க முடியாத அளவுக்கு வயசான ஒரு காலத்தில், ஷைஹன் கபீரன் லா யஸ்தவி அலர் ராஹிலா, வாகனத்தில் நிற்க முடியாத முதிய தள்ளாடும் வயசுக்கு இங்கே ஷேகன் கபீரன் வழங்கிட்டா. அப்போ பெரிய ஷேகா ஹதீஸ் துறையில் வீட்டில் இருந்தாலும் நினைச்சிடப்படாது. அப்போ வார்த்தையில் அன்றைக்கு சொல்றதெல்லாம் வயதில் மூர்த்த ஒரு சப்ஜெக்ட் தான் இது சொல்றது. அப்போ ஹஜ்ஜு அன்ஹு, நான் அவருக்காக ஹஜ்ஜு செய்யலாமா? ஏற்கனவே ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண்மணி தான் கேட்குறா. இது என்ன ஹஸம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் என்ன செய்யலாம் கேட்குறான், தந்தைக்கு, அது தாய்க்கு. அது அப்போ கேட்ட உடனே அப்போ சொல்றாங்க, அப்படி செய்யலாமா என்று சொன்ன இடத்துல சொல்றாங்க, நஅம், ஆம், நீங்க என்ன செய்யுங்க, செய்யலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி என்று வருது. இமாம் நவவி என்ன சொல்றாருன்னா, இந்த ஹதீஸ்ல பலன்ல என்ன எங்களுக்கு விளங்குது, பிர்ருல் வாலிதைன் அதாவது பில் கியாமி பி மஸாலிஹிமா மின் கலாஇ தைனின் வ ஹித்மா வ நஃபகா வ ஹஜ் அன்ஹுமா வ கைரு தாலிக். பிர்ருல் வாலிதை, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் என்றால் இவைகள் எல்லாம் இதில் அடங்கும். அவங்களோட கடனை நிறைவேற்றுதல், ஹிதுமத்து செய்தல், சேவை செய்தல், அவங்களுக்கு செலவழித்தல், அவங்களுக்கு பதிலாக ஹஜ்ஜு செய்தல், இதெல்லாம் இதில் அடங்கும் அப்படின்னு என்ன செய்து இதில் வரக்கூடியது பார்க்கல. இப்னு ஹஜர் அஸ்கலானி கருத்தையும் சொல்றாங்க. மூணாவது செய்தி, அதாவது இதெல்லாம் அவங்கள்ட்ட முக்கர்ரரா இருந்த விஷயம், அதனால அவங்களுக்கு கதா செய்யறது மிகவும் பொருத்தமானதுன்னு சொல்லக்கூடிய செய்திகள். அதே போல ஒரு செய்தி வருது என்னன்னா, இது அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. இதில் இந்த ஜியாதா பலகீனமானது, நான் சம்பந்தமாக எழுதியிருந்தேன். அபூ ரஸீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் என்ன ரசூலுல்லாஹ்கிட்ட போனாங்க. அவர் சொல்றாரு, இன்ன அபி ஷேகுன் கபீர், என் வாப்பா என்னது வயதாளியாக இருக்கிறாரு. லா யஸ்ததிஉ அல் ஹஜ்ஜ வலல் உம்ரா, ஹஜ்ஜும் செய்யலாது உம்ராவும் செய்யலாம். வலத்தான், அவர் பயணம் செஞ்சு போகிறாரு. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நான் என்ன செய்யணும், ஹுஜ்ஜ அன் அபிக வஅதமிர், உங்களோட வாப்பாக்கா நீங்க ஹஜ்ஜும் செய்யலாம்
உம்ராவும் செய்யலாம் அப்படின்னு என்ன செய்தி வருது. இதுல வந்து வஅ்தமிர் உம்ரா செய்யலாம் என்றதை ரெண்டு அடிப்படையில் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்று, இது அறிவிப்பாளர் ரீதியாக இது பலகீனம். வஅ்தமிர் அவருக்கு பதிலாக நீங்க உம்ரா செய்யற, உம்ரா வாஜிப் அல்ல, உம்ரா செய் அப்படி என்று சொல்றது பலகீனமான அறிவிப்புல தான் வருது. அப்படியே சஹீஹ்னு வச்சுக்கிட்டா கூட ஹஜ்ஜோட உள்ள உம்ராவை தான் இது என்ன செய்யுது, குறிக்குது. ஹஜ் உம்ரா கலந்தோண்டிக்கு ஹுஜ்ஜான் அபிக வஅ்தமிர் என்றது ஹஜ்ஜோட உள்ள உம்ராவை தான் என்ன செய்யுது, குறிக்குமே தவிர தனியா உம்ரா செய் அப்படின்ற அர்த்தத்தில் இது என்ன செய்யாது, வராது. அப்படி என்பதுதான் பொருத்தமானது. ஹஜ்ஜோட ரசூலா உம்ரா தொலைஞ்சு அதுதான் பொருத்தம். ரைட். எனவே இது வந்து இமாம் அதாவது ஹாஷியத்தை சிந்தி சொல்றாரு என்னன்னு சொன்னா, வலா யஃபா அன்னல் ஹஜ்ஜ வல் உம்ரத அனில் கைரி லைஸா பிவாஜிபைனி அலல் ஃபாயில் ஃபதாஹிர் ஹம்லுல் அம்ரி அலன் நதுப். இது வந்து வாஜிப் அல்ல, ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாஜிப் இல்லை. தண்ட ஹஜ் படி தான் வாஜிப், அடுத்தவங்களுக்கு வாஜிபாக வாய்ப்பு இல்லை. எனவே இது வந்து வரவேற்கத்தக்க அர்த்தத்தில் தான் என்ன செய்யலாம், சொல்ல முடியும். எனவே யாருமே வந்து என்ன, அதாவது இந்த சிறப்பில்லைன்னு சொல்லலை, சிறப்பு தான், அது வரவேற்கத்தக்கதுதான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா ஹாதா மின் ஹைதுல் மஷ்ரூயா வல் இஸ்திஹ்பாப் அம்மா மஸ்அலத்துல் வுஜூப் வாஜிபா அப்படி என்பதில் என்ன, செய்திகளை பார்க்குற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல எங்கேயுமே வந்து என்ன, அதாவது வாஜிப் என்ற கருத்து வரல. வாஜிப் என்ற கருத்து இந்த ஹதீஸ்கள் எதுலையுமே என்ன செய்யலை, சொல்லப்படவில்லை. எனவே இஸ்லாமிய அறிஞர்களுடைய என்ன, அதாவது பெரும்பாலான தீர்ப்பாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வாஜிப் இல்லை என்ற தீர்ப்பில் தான் பெரும்பாலான அறிஞர்களுடைய தீர்ப்பு என்ன செய்து இருக்குது, வாஜிப் அல்ல. இப்போ நேர்ச்சையே அவர் வச்சுட்டு போயிருந்தாலும் சரி, மின்பாபில் இஹ்சான் மின்பாபில் என்ன ஒரு நல்ல உபகாரம் என்ற அடிப்படையில் அவங்க செய்யணுமே தவிர வாஜிப, அவர் வாஜிபை ஏற்றுக்கொண்டு விட்டார், நான் நிறைவேற்றுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் அதுக்கு பிறகு ருஜு ஆகிறது, அவர் திரும்பி என்ன செய்யலாது, அதில் வரையலாது என்பதுதான் இதில் குறிக்குது. வணங்கிட்டா. ஆனா இல்லா அன்ன பஅத ஃபுகஹா இல் மாலிகியா, மாலிகியாக்களுடைய ஒரு சிலர் மட்டும் என்ன சொல்றாங்க, வசதியானவராக இருந்தால், மகன் வசதியானவராக இருந்தா சதகத்துல் ஃபித்ர் வாப்பாக்கு என்ன செய்யணும், கட்டாயம் கொடுக்கணும். சதகத்துல் ஃபித்ர் வாப்பாக்கா கூட, வாப்பாக்கு வசதி இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை தான் வரணும், யாரும் கொடுக்க தேவையில்லை. ஆனா மகன் வந்து வசதியா இருந்தா வாப்பாக்கும் சேர்ந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். சில மாலிக்கிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, வாப்பாவுடைய ஹஜ் கடமையான ஹஜ்ஜையும் மகன் இஜ்பார் பண்ணப்படணும், நிர்பந்தமா அவர் நீங்க என்ன செய்யணும், வாப்பாக்காக கடமையான ஹஜ்ஜை நீங்க செய்யணும் நிர்பந்திக்க அவர் பட வேண்டும் என்ற கருத்துல சொல்றாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம் என்ன அப்படியான அந்த இது இல்லை. காரணம் அதே பதில் தான். என்ன, அந்த ஒமாலுக்கலி அபீக்க என்றது எதுக்காக சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா, அவருடைய உரிமை சார்ந்த அந்த பகுதிக்கு தான் சொல்லப்பட்டுச்சே தவிர இவருக்கு கட்டாயம் செஞ்சாகணும் என்ற அர்த்தத்தை சொல்லப்படலை. ஆனால் செய்வது, ஒரு அப்பா அதை கதாவை விட்டு பேத்திக்கிறார் என்றால் செய்வது மிகவும் என்ன சிறப்பானது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் எங்கே வாஜிபண்ட வார்த்தை வரல, ஃபதைனுல்லாஹி அஹக்கு அய்யுக்தா, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது. இந்த வார்த்தை தான் என்ன செஞ்சு வந்திருக்கே தவிர கேட்ட டைம்ல ரசூலுல்லாஹ் பதில் வந்துரு. எப்பயும் புரிஞ்சுக்கணும், கட்டளை ஒன்று ஹதீஸ்ல வந்தா அம்ரு யக்ததில் வுஜூப் மாலம் யஸ்ரிஃபு சாரிஃப்னு சொன்னாங்க. ஒரு கட்டளை ஒன்று வந்தா அதை திருப்பக்கூடிய ஒன்று வராத வரைக்கும் வாஜிப். உதாரணமா ஃபைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்க வந்து ஏறாம் கலைந்து விட்டால் வேட்டையாடுங்கள் என்று வருது. அப்ப வேட்டையாடுற வாஜிப் அர்த்தமாயிரு, வேட்டையாடுறது சரி ஏறாம் கலைஞ்சாச்சு ஃபஸ்தாது என்ன வேட்டையாடுங்கள் என்று வந்துரு. அப்படி இல்லை, தடைக்கு பின்னால் ஒரு கட்டளை வந்துச்சு அப்படின்னா அது சிறப்புன்னு அர்த்தம். குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் உங்களை நான் வந்து என்ன கபர்களை ஜியாரத்து செய்து தடை செய்திருந்தேன், இப்ப நீங்க ஜியாரத்து செய்யுங்க, ஜியாரத் செய்ய வாஜிப் இல்லை, இப்னு ஹஸம் மட்டும் தான் வாஜிப்னு சொல்லிக்கிறாங்க. வாஜிப் இல்லை, அது வந்து விரும்பத்தக்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கேள்வி கேட்டதனால ஹஜ்ஜி, நீங்க கேட்குறீங்க, கேட்டதுனால நீங்க ஹஜ் செய்யுங்கன்றது அனுமதியின் அடிப்படையில் அது வந்திருக்கே தவிர வாஜிப் அர்த்தத்தில் என்ன செய்யலை, அது வரவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் மிகச் சரியானது. எனவே இந்த பகுதியோடு வந்து தந்தையோடு சம்பந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறந்தது இருந்தாலும் அல் வஃபா ஒரு சிறப்பானது என்னன்னு சொன்னா, நம்ம நண்பர்களோட கடன்களையே நம்ம பொறுப்பெடுக்கிற சந்தர்ப்பத்தை, நம்மளோட தந்தையுடைய கடனை நம்ம பொறுப்பெடுக்கிறது, அவருடைய மார்க்க ரீதியான கடமையை பொறுப்பெடுக்கிறது இல்லைன்னா அடுத்த பகுதிகளை நாங்கள் இந்த வாப்பாக்கு என்ன செய்யலாம்னு கேட்டு வேலையில் ரைட்டா, வாப்பக்காவின் என்னென்ன நன்மைகள் செய்யலாம்னு தேடிட்டு இருக்கிறது. இதான் மெயின் நன்மை. அவருடைய என்ன மிகப்பெரிய கடன் என்றது அவருடைய சுமைகளில் உள்ள உண்டு, அவைகளை நிறைவேற்றுவதுதான் மின்பாபில் எஹ்சான். என்னது, அதாவது ஒரு மனிதன் எஹ்சான் செஞ்சுட்டு போன டைமில் அவருக்கு நம்ம எஹ்சான் செய்கிறது தான் என்ன மிகச்சிறந்த உபகாரம் செய்கிறது தான் மிக சிறந்த வழி என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹுடைய இந்த வார்த்தையை சொல்லி நம்ம என்ன செய்வோம், இதில் முடித்துக்கொள்வோம். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த அதாவது பிர்ருல் வாலிதைன் சம்பந்தமாக அந்த பேசுகிற அந்த இதில் வந்து முக்கியமான சில வார்த்தைகளை என்ன செய்கிறார் சொல்கிறார்.
அது ஒரு சின்ன ஒரு உபதேசம் மாதிரி, பெற்றோர்களோடு நீங்கள் ஏன் நடந்து கொள்ளணும் அப்படி என்பதற்கு நம்ம பேசின இந்த விஷயங்களுடையெல்லாம் ஒரு சுருக்கத்தை சொல்கிற மாதிரி ஒரு பகுதி சொல்கிறார் அந்த புத்தகத்தில் ஆரம்பத்தில். பிர்ருல் வாலிது என்ற புத்தகமிக அதை முகத்திமா முன்னுரையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது யகூலுல் ஃபகீர் இலா ரஹ்மத்தில்லாஹி தஆலா, அல்லாவின் பக்கம் தேவையுடைய இந்த அடியான் சொல்கிறேன் அப்படி என்று தான் அவர் இமாம் இப்னு ஜௌஸி அதை ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், நஃபஅன அல்லாஹு பிஹி ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அமர பில் பிர், நன்மையை கொண்டு ஏவிய பிர்ரை கொண்டு ஏவிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வனஹா அனில் உகூக், அதாவது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதை தடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வசலாத்துஹு வசலாமுஹு சய்யிதி அலா சய்யிதினா முஹம்மத் அஸ்ஸாதிக் அல் மஸ்தூக் அலா ஆலிஹி வ அத்பாஹி யௌம இஸ்தீஃபா இல் ஹுகூக் அப்படின்றார். அதாவது அஸ்ஸாதிக் அல் மஸ்தூக் யௌம இஸ்தீஃபா இல் ஹுகூக், உரிமைகளையும் கடமைகளையும் முழுமையாக அவரவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய எடுத்துக் கொடுக்கக்கூடிய அந்த நாளிலே, விளங்கிட்டா, அதாவது அந்த நாளிலே தூதருக்கும் உண்மையை சொல்லக்கூடிய தூதருக்கும் அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் சலாத்தும் சாந்தியும் என்ன உண்டாவதாக அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்லி அந்த இதை வச்சே முன்னுரை என்ன செய்கிறார் ஆரம்பிக்கிறார், பெற்றோர்களுடைய விஷயத்தை வச்சே ஆரம்பிக்கிறார். அம்மா பாத் இன்னி ரஐது ஷபீபத்த மின் அஹ்லி ஜமானினா லா யல்தஃபிதூன இலா பிர்ரில் வாலித், எங்கள் சமுதாயத்தில் உள்ள என்ன சில இளைஞர்களை நான் பார்க்கிறேன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை திரும்பி பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நான் பார்க்கிறேன். வலா யரவுனஹு லாஸிமன் லுஸூமுத்தைன், அதாவது எப்படி கடன் ஒரு மனிதனுக்கு நிறைவேற்றுவது கடமையோ அதுபோல் ஒரு கடமையாக பார்க்காத ஒரு சூழ்நிலைகள் அவர் என்ன செய்யறார், கடன் எப்படி நிறைவேற்றக்கூடிய அது மாதிரி ஒன்று தான் இது, அதை மாதிரி பார்க்காத ஒரு நிலையில் என்ன செய்ய பார்க்கிறேன். யர்ஃபஊன அஸ்வாத்தஹும் அலல் ஆபாஇ வல் உம்மஹாத், தாய்மார் தந்தைமார்களுக்கு மேலாக குரல்களை உயர்த்தக்கூடியதை நான் பார்க்கிறேன். அவர்களை வழிபடுவது என்பது வாஜிபுகளில் உள்ளது அல்ல என்று நம்புவதை போல அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன செய்கிறது இருக்கின்றன. அர்ஹாம் அல்லதி அமரல்லாஹு சுப்ஹானஹு பி வஸ்லிஹா ஃபி திக்ர், அதாவது குர்ஆன்ல அல்லாஹு தஆலா யாரெல்லாம் சேர்ந்து நடக்கணும் என்று சொல்கிறானோ அந்த உறவுகளை எல்லாம் இவர்கள் என்ன செய்கிறார்கள், துண்டித்து நடக்கிறார்கள். வனஹா அன் கத்இஹா பி அப்லகி ஸஜர், அல்லாஹ் கடுமையாக அவைகளை என்ன செய்திருக்கிறான், தண்டித்திருக்கிறான். வருப்பமா காபலுஹா பில் ஹஜ்ரி வல் ஜஹர், அந்த அதாவது இரத்த உறவுகளை பேணுதலை அவர்கள் சில பொழுதுகளில் பகைத்தும் அந்த பகைமையை வெளிப்படுத்தியும் என்ன செய்கிறார்கள், மோசமாக நடந்து கொள்கிறார்கள். வகத் அஅரது அன் முவாசாத்தில் ஃபுகராஇ மிம்மா யுர்ஸகுன், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிஸ்க்குகளில் இருந்து ஏழைகளுக்கு முவாசாத்து பண்ணுவது, அவர்களுக்கு உபகாரம் செய்வதை கூட அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். வகஅன்னஹும் லா யுஸத்திகூன பிதவாபி மா யதஸத்தகூன், அவர்கள் சில பொழுதுகள் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தர்மம் செய்வதற்கு கூலி உண்டு என்பதை உண்மைப்படுத்தாமல் இருக்கிறார்களோ என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் அவர்களது செயல்பாடுகள் இருக்கின்றன. அதில் தஃபது பில் குல்லியத்தி அன் ஃபிஅலில் மஅரூஃப் கஅன்னஹு ஃபிஷ் ஷர்இ வல் அக்லி லைஸ பிமஅரூஃப், அவர்கள் முழுமையாக உபகாரம் செய்வதை விட்டுமே என்ன செய்து விட்டார்கள், திரும்பி விட்டார்கள். அது ஏதோ மார்க்கத்திலும் சிந்தனையிலும் அது ஒரு நல்ல செயல் அல்ல என்று நம்புவதை போல் அவருடைய செயல்பாடு என்ன செய்கிறது இருக்கிறது, மாறிவிட்டார்கள். வகுல்லு ஹாதிஹில் அஷ்யா தஹ்த அலைஹா وكل هذه الاشياء تحث عليها المعقولات وتبالغ في ذكر ثوابها وعقابها المنقولات. நான் சொன்ன இந்த எல்லா நன்மையான விஷயங்களும் சிந்தனையே தூண்டக்கூடிய விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸ் அதனது தண்டனையையும் அதனது கூலியையும் அதாவது மிகவும் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படி என்று சொல்றார். ஃபரஐத், அதனால அன் அஜ்மா கிதாபன் ஃபி ஹாதிஹில் ஃபுனூனி மினல் லவாஸிம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு நூலை நான் சேர்த்து தொகுக்க நான் ஆசைப்பட்டேன். லியதனப்பஹல் காஃபில், மறந்திருப்பவன் அசமந்த போக்கிலே இருப்பவன் உணர்வதற்காகவும், வயததக்கர அல் ஹாசிம், உறுதியாக ஒன்றை செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றவன் படிப்பினை பெறுவதற்காகவும். வகத் ரத்தப்துஹு ஃபுசூலன் வ அப்வாபன் வல்லாஹுல் முவஃபிக் லிமா யகூனு ஸவாபா, அதாவது இவைகளை நான் ஃபுசூல்களாகவும் அபுவாபுகளாகவும் பகுதிகளாகவும் பாடங்களாகவும் பிரித்திருக்கிறேன். அல்லாஹு தாலா நல்லதை அடைய செய்வதற்கு அல்லாஹு தாலா போதுமானவன் என்று சொல்லிட்டு திக்ருல் மஅகூலி ஃபீ பிர்ரில் வாலிதைனி வஸிலத்திர் ரஹிம் என்று ஒரு தலைப்பு போடுறார், சின்ன ஒரு பகுதி. அதாவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல், இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்பதில் சிந்தனை சொல்லக்கூடிய விஷயங்கள். கைரு ஹாஃபின் அலா ஆக்கிலி ஹக்கில் முன்ஐம் வலா முன்ஐம பஅதல் ஹக்கி தஆலா அலல் அப்தி கல் வாலிதை, அதாவது தனக்கு உபகாரம் செய்த ஒருவரை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு புத்திசாலிக்கு விளங்காமல் இல்லை. தனக்கு உபகாரம் செய்த ஒருவரோடு எப்படி பிறகு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு புத்திசாலி விளங்காம இல்லை. அல்லாவுக்கு பின்னால இந்த உலகத்தில் ஒரு அடியாருக்கு பெற்றோர்களை போல் உபகாரம் செய்தவர்கள் இல்லை, ஃபக்கத் தஹம்மலத்தில் உம்மு பிஹம்லிஹி அஸ்காலன் கதீரா,
وَلَقِيَتْ وَقْتَ وَضْعِهِ مُزْعِجَاتٍ مُثِيرَةٍ وَبَالَغَتْ فِي تَرْبِيَتِهِ وَسَهِرَتْ فِي مُدَارَاتِهِ وَأَعْرَضَتْ عَنْ جَمِيعِ شَهَوَاتِهَا وَقَدَّمَتْهُ عَلَى نَفْسِهَا فِي كُلِّ حَالٍ. அவருடைய தாய் பல சுமைகளை கர்ப்பத்தின் பொழுது சுமந்தாள். அந்த தான் பெற்றெடுக்கிற நேரத்திலே பல அதிர்ச்சியூட்டக்கூடிய இடைஞ்சல்களை அவள் சந்தித்தாள். இவரை வளர்ப்பதிலே உருவாக்குவதிலே எல்லை மீறிய ஒரு பயிற்சி அந்த தாய் என்ன செய்தால் கொடுத்தாள். அந்த பிள்ளைய நளினமாக நடந்து கொள்றதுல, அவனுடைய தவறுகளை அனுசரிப்பதில் இரவு புல்லாக விழித்தாள். அவளுடைய முழு ஆசைகளையும் அவள் என்ன செய்தாள்? புறக்கணித்தாள். தனது நப்சை விட, தனது உயிரை விட எல்லா நிலையிலும் தன் மகளுடைய உயிரையே என்ன செய்தாள்? முற்படுத்தினாள். وَقَدْ ضَمَّ الْأَبُ إِلَى تَسَبُّبِ فِي إِيجَادِ مَحَبَّتِهِ في إيجاده محبته بعد وجوده وشفقته وتربيته بالكسب له والإنفاق عليه. அதோடு தந்தை இவனை உருவாக்குவதிலே, இவனது உருவாக்கத்திற்கு பின்னால் மஹப்பத் நேசம் செலுத்துவதிலே, இரக்கம் செலுத்துவதிலே, அவனை தர்பியா செய்வதிலே, வளர்ப்பதிலும் செலவழிப்பதிலும் தர்பியா செலுத்துவதிலே, எல்லா பணம் செலவழிப்பதிலே முழு கவனத்தையும் அந்த தந்தை என்ன செய்தார்? இணைத்துக் கொண்டார். இந்த தாயோடு சேர்த்து இணைத்துக் கொண்டார். வல் ஆகில், ஒரு புத்திசாலி, யஅரிஃபு ஹக்கல் முஹ்சினி வயஜ்தஹித் ஃபீ முகாஃபஅத்திஹி. ஒரு புத்திசாலி தனக்கு உபகாரம் செய்தவனுடைய கடமையையும் உரிமையையும் புரிந்து நடப்பான். அதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சிப்பான். வ ஜஹ்லுல் இன்சானி பிஹுகூகில் முன்இமி மின் அஹஸ்ஸி சிஃபாத்திஹி. ஒரு மனிதன் தனக்கு அருள் செய்தவனை மறந்து விடுவதும், அவனை புறக்கணித்து விடுவதும் அவனது பண்புகளிலே மிக மோசமான ஒரு பண்பு அவனிடத்தில் இருப்பதை காட்டுகிறது. லாசியமா இதா அபாஃப இலா ஜுஹ்தில் ஹக்கி அல் முகாபலத பிசூஇல் முன்கலிமி. அதோடு சேர்த்து இன்னும் மோசமாக நடந்து கொண்டான் என்று சொன்னார். உபகாரம் செய்யாமல், இவரது உபகாரமும் செய்யாமல் என்ன மோசமாக நடந்து கொண்டால் அப்படி என்று சொன்னால், அவன் என்ன இதுல படு மோசமாக என்ன செய்யறான்? ஒரு நிலையிலே, ஒரு குணத்திலே இருக்கிறான் என்பது அர்த்தம். அப்படி என்பது இதுல வருது. அடுத்ததாக என்ன சொல்றான்? எந்த ஒரு தாயும் தண்ட உயிரா பிள்ளையுடைய உயிரா என்ற ஒரு இடம் சொன்னா, தண்ட உயிரையே பிள்ளையுடைய உயிரையே தன் உயிருக்கு மேலால் தேர்ந்தெடுப்பாள். அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு நீ என்ன உபகாரம் செய்யாமல் இருப்பது என்ன மிக மோசமானது. வல் யஅலமில் பார்ரு பில் வாலிதைன் அன்னஹு மஹ்மா பாலக ஃபீ பிர்ரிஹிமா லம் யஃபி பிஷுக்ரி. பிள்ளைக்கு, தந்தைக்கும் தாய்க்கும் உபகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் புரிந்து கொள்ள வேண்டும், நீ எவ்வளவுதான் எல்லை மீறி உபகாரம் செய்து விட்டாலும் அவருடைய நன்றியை நீ பூரணமாக என்ன செய்துவிட முடியாது, நிறைவேற்றிவிட முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் இந்த பகுதி என்ன செய்கிறாங்க, சொல்லி முடிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு பின்னால் பல இடங்களில் சின்ன சின்ன தாலீக்கள், குறிப்புகளை என்ன செய்வார், சொல்லுவார். இந்த முன்னுரையை பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு நான் பார்த்ததில் மிக சுருக்கமாக, ஏன்னா இப்னுல் ஜௌஸி வாயித், ஒரு உபதேசத்துடைய அத்தனை இதுவும் அவருக்கு என்ன செய்ய தெரிக்கும். அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். நம்ம இவ்வளவு நாளும் பெற்றோர்கள் சம்பந்தமாக மொத்தம் இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 பாகங்கள் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம பார்த்துருக்கிறோம். 6 பாகங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் இவ்வளவுதான் நம்ம பேசிட்டாலும், சகோதரர்களுடைய விஷயத்தில் கிட்டத்தட்ட 11 பாகங்கள் வரைக்கும் நம்ம பேசினோம். பெற்றோர் விஷயத்தில் ஒரு 6 பாகங்கள். எவ்வளவுதான் பேசிட்டாலும் அந்த முழுமையான ஜவானிபுகள் எல்லா பகுதிகளையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால் அப்பப்போ மறந்த செய்திகளை ஆங்காங்கே வரக்கூடிய செய்திகளை கொண்டு வரலாம். பொதுவாகவே தலைப்பு பலமும் தான் பலகீனமும் தான். எப்பயும் புரிஞ்சுக்கிறோன்னா, தலைப்புன்றது பலமும் தான் பலகீனம் தான். இந்த தலைப்பில் உரை நிகழ்த்துங்கள் அப்படி என்றால் 4 விஷயம் வெளியே போய்த்துரும். சரியா? 6 விஷயம் உள்ளுக்கு வந்துரு. சரியா? இதனால அந்த தலைப்புல முழுசா முடிஞ்சுன்னு என்றைக்குமே என்ன செய்யலாது, நம்ம நினைக்கலாது. அதனுடைய கிளையான ஒரு பகுதிகளை நம்ம கொண்டு வரும். பொதுவாக தலைப்புல உரை நிகழ்த்துதல் என்றது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் இந்த தலைப்பில் உரை நிகழ்த்தினாலும் நீங்க இல்லை. சரியா? நம்ம தான் தலைப்பு போடணும். சரியா? பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த தலைப்புகளுக்கு என்ன பலமும் இருக்கு, பலகீனங்களும் இருக்கு. அது மாதிரி சில பகுதிகள், சில விஷயங்கள் நாங்கள் இதில் இதெல்லாம் விடுபடுதோ அதெல்லாம் கணவன் மனைவி சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பங்களில், மற்ற நிர்வாக சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில், பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமான இடங்கள் எல்லாம் ஆங்காங்கே தொட்டு வரும். இதில் முக்கியமான பகுதிகளை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு தலைப்பு ரீதியாக நம்ம கவர் பண்ணிக்கிறோம். ஆதமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.